அல்லி செடியை நம்ம நல்ல தண்ணியில் தான் வளர்க்குறோம். நம்ம போர் தண்ணியில், நான் வந்து ஃபுல்லாக போர் தண்ணியில் தான் அல்லி செடி வச்சுருக்கேன். ஸோ இந்த மாதிரி நல்ல தண்ணி இருக்கும்போது ஆட்டோமேட்டிக்காக அதில் வந்து கொசுக்கள் வந்து முட்டையிட ஆரம்பிச்சிடும். ஏன்னா கொசு உற்பத்தி ஆகிறதே நல்ல தண்ணியில் தான். இப்போ நம்ம வந்து இவ்வளோ செடி வச்சுருக்கும் போது கண்டிப்பாக கொசுக்கள் வந்து வர ஆரம்பிக்கும் இல்லையா? அதை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு நான் நிறைய தொட்டிகளில் வந்து டக்வீடு, அசோலா இந்த மாதிரி போட்டு வச்சுருப்பேன். மீன் கூட விட்டுக்கலாம். மீன் விட்டாலுமே இந்த கொசுவோட அந்த லார்வா வந்து மீன் சாப்பிட்டுடும். இப்போ இந்த மாதிரி டக்வீடெல்லாம் போடும்போது அந்த உள்ளே வந்து ஆக்சிஜன் கிடைக்காம அந்த லார்வா வந்து வளராது, கொசுவும் ஃபஸ்ட்டு வராது. ஸோ அதுக்காக இந்த மாதிரி டக்வீட் போட்டுட்ருக்கேன். டக்வீட்ஸ் வந்து ரெகுலராக நம்ம கிளியர் பண்ணிகிட்ருக்கணும். அதை விட பெஸ்ட்டு வந்து வேப்ப எண்ணெய் இந்த மாதிரி எந்த பிராண்டு வேணாலும் நீங்கள் வாங்கிக்கோங்க. நான் இது வந்து டாக்டர் க்ரீன் வாங்கியிருக்கேன். ஆனால் இதில் பாருங்கள் 10,000 இருக்கா, 10,000 ppm, அதாவது பார்ட்ஸ் பெர் மில்லியன். ஸோ இந்த மாதிரி ஒரு வேப்ப எண்ணெயை வாங்கிட்டு, ஏன்னா 10,000 பார்ட்ஸ் இருக்கும்போது அது ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். இதை வாங்கிக்கோங்க. இது வந்து தொட்டியில் இருக்கக்கூடிய செடிக்கு எந்த பாதிப்பையும் உண்டு பண்ணாது, ஆனால் அந்த கொசுவோட லார்வாவை வளர விடாது. ஸோ இந்த மாதிரி அப்பப்போ பீரியாடிக்கலாக ஒரு 15 டேஸ்க்கு ஒன்ஸ் ஒரு 2 to 3 ட்ராப்ஸ் அங்கங்கே விட்டிங்கன்னா இது ஃபுல்லாக ஸ்ப்ரெட் ஆச்சுன்னா இந்த கொசுவோட லார்வா வளரலை. ஸோ இது ரொம்ப எஃபெக்டிவாக இருக்குது. அல்லிச்செடி வளர்க்குறவங்க இதை ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ நம்ம பூக்கள் வளர்க்குறது மற்றவங்களுக்கு டிஸ்டர்பன்ஸ் ஆகிடக்கூடாது, மற்றவங்களுக்கு இல்லை நமக்கே வந்து டிஸ்டர்பன்ஸ் ஆகிடக்கூடாது. சுவர் இருந்தால் தான் சித்திரம். ஸோ நம்ம ஹெல்த்தியாக இருந்தால் தான் எதுவுமே பண்ண முடியும். ஸோ பூ வளர்க்குறேன்னு சொல்லிவிட்டு நிறைய ஏதாவது வியாதியை கொண்டு வந்துட்டோன்னா நமக்கு ரொம்ப கஷ்டம். அதனால் முடிஞ்ச அளவுக்கு என்னென்ன ப்ரிகாஷன்ஸ் எடுக்க முடியுமோ அதை எடுத்துக்கோங்க. இது வேறு மழைக்காலம், நிறைய தண்ணி தேங்கும். அதெல்லாம் இல்லாமல் இந்த டாக்டர் க்ரீனில் ஏதோ ஒரு வேப்ப எண்ணெய் 10,000 ppm யூஸ் பண்ணுங்கள். நீங்கள் இதை வந்து ஸ்ப்ரே பண்ணுறதுக்கும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம், எஃபெக்டிவாக இருக்கும். ஹாப்பி கார்டனிங்.